தூங்கும் புலியினை பறை கொண்டெழுப்புவோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்புவோம், திங்குரு பகைவர் இவரென நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சியில் வேல் கொண்டு தாக்குவோம். பண்டை பெரும்புகள் கொண்டோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்கட்கு இங்குள்ள நரிகளால் தொல்லையா, நாம் தமிழர். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்ற காரணத்தை காண்பித்து தமிழகம் முழுவதும் இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். திராவிட மொழியான திராவிட கட்சி தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களின் தாய்மொழி தெலுங்குல ஒரு பழமொழி உண்டு. பேரு பெற்ற பேரு தாக வீடு லேதுன்னு. அது மாதிரி உங்களுக்கு பேரு 60 வருஷம் திராவிட கட்சி செம்மொழி நியாயம்னா உங்களுக்கு பேர் பெருசா இருக்குது. ஆனா உங்க ஆட்சியில அம்மன் சொல்லி பிரோஜனம் கிடையாது. குதிரைப்படை, யானைப்படை, காலாப்படை என்னென்னலாம் படையை வச்சு ஆட்சி செஞ்ச எங்களுடைய தமிழ் மண்ணுல கூலிப்படையை வச்சு ஆட்சி செய்யற ஒரே கட்சி திமுக கட்சி தாங்க. சொன்ன மாதிரிதான் நீயே நாங்க கஞ்சிக்கு செத்துட்டா வக்கல்ல உன் புருஷன் போய் குடிக்கிறா, உன் பிள்ளை குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நீ எங்களுக்கு 1000 ஓவாய குடுத்திய மாசம் முன்வாசல் வழியா 1000 ரூபாயை கொடுத்துட்டு பின்வாசல் வழியா அரிசி விலையை ஏற்றிட்டேன், மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டேன், விலைவாசியை பூரா உயர்த்திட்டேன். என்ன கூடுதலுக்கு நீங்க அந்த 1000 ரூபாய் எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு தெரியல. எங்க பார்த்தாலும் கொலை, வெட்டு, குத்து. நைட்டு நேரம் அந்த பக்கம் போகாதீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம வெட்ட கேடு. நடந்த எல்லா கொலைகளும் பகல்ல நடக்குது, எதுவும் நைட்டு நடக்கல. எங்களுடைய கட்சி உறவான அண்ணன் பாலசுப்ரமணியன் பகல்ல நடைபயிற்சி செய்ய போறாரு. நடைபயிற்சி செய்யும் பொழுது இந்த கொலை நடந்திருக்கு. ஐயா காவல்துறைன்னு நம்ம எல்லாரும் ஒருத்தர் தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். எப்படி நம்ம நாம் தமிழர் கட்சியில சுற்றுச்சூழல் பாசறை, மகளிர் பாசறை, தமிழ் மீட்சி பாசறை, ஒவ்வொரு பாசறை இருக்கும். அதே போல இந்த காவல்துறையில மக்களை பாதுகாப்புகளுக்கு, போக்குவரத்து துறைக்கு, மதுவிலக்கு துறைக்கு ஒவ்வொருக்கும் 10க்கும் மேற்பட்ட பிரிவுகள் இந்த காவல்துறை இருக்கு. என்ன வேலை செய்றீங்க? பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய மாநில நிர்வாகி கொன்னதுக்கு அப்புறமா எப்படி கொண்டாங்க, என்ன செஞ்சாங்கன்றத வாக்குமூலம் வாங்கி நீங்க யூடியூப் சேனல் வச்சு நடத்துறீங்களா? அப்ப அந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான காரணத்தை நீங்க தடுத்து நிறுத்த மாட்டீங்களா? ஏன்னா நாங்களும் இன்னொருத்தவங்க பேசுற செய்தியை புறத்தி ஊடகமா பயன்படுத்துறீங்களே. கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி நிச்சயமா அவங்க ஒரு அலைபேசியின் வாயிலாக நிச்சயமா தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஒண்ணு இல்லைங்க, கொரோனா நேரத்துல ஒரு முன் ஏற்பாடா ஒரு பாராசிட்டமால் மாத்திரை வாங்கலாம்னு சொல்லிட்டு கொரோனா நேரத்துல நான் போய் 125 ml சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ஒரு 10 மாத்திரை வாங்கி என் அட்ரஸ், என் போன் நம்பர் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். மறுநாள் காலையில சுகாதாரத்துறையில இருந்தும் அப்புறம் அந்த மாநகராட்சி அந்த அலுவலகத்துல இருந்து எல்லாரும் ஏன் வாங்குறீங்க, உங்க வீட்டுல எல்லாருக்குமே காய்ச்சல் இருக்கான்னு கேட்கறாங்க. இதெல்லாம் ரொம்ப கட்டணையா கேட்கிற நீங்க ஒரு பொருள் வாங்கப்படுது அப்படின்னா எதுக்காக வாங்குறோம், அவங்க என்ன பயன்படுத்துறாங்கன்றத நீங்க பார்க்க மாட்டீங்களா? ஒரு கொலை, அதாவது மது பழக்கத்தாலதான் பாலியல் தொல்லை, புருஷ முன்னாடி சண்டை, விவாகரத்து, குழந்தைகளுக்கோ அப்பாவுக்கு உள்ள இது அனைத்து பிரச்சனைகளுக்கு காவலர்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கெல்லாம் சட்டம் வச்சு போராடலாம், சங்கம் வச்சுக்கலான்னு தான் நிச்சயமா இதை சொல்லுவாங்க. மது ஆலையை மூடுங்கய்யா, எங்களுக்கு வேலை ரொம்ப கம்மியா இருந்துருவாங்க. எனவே இந்த திராவிட கட்சிகள் நீங்க வெறும் வாயை போட்டுக்கிட்டு ஆட்சி நேரத்துல மட்டும் பாட்டு பாடுறது, யூடியூப் சேனலுக்கு நடத்துறது, வாக்காளர்கள் தரமற்ற வாக்காளர்களை உருவாக்கிட்டீங்க. நல்லவன் பார்த்து வாக்கு போடுறதை விட்டுட்டு காசு எவன் கொடுக்கறான்னு பார்த்து வாக்கு செலுத்துற ஒரு தரமில்லாத வாக்காளர்களை உருவாக்கின பெருமை இந்த திராவிட மாடல் ஆட்சி திருந்திக்க. பல முறை சொல்லியாச்சு, திருந்துங்க, இல்லைன்னா நாங்க தான் திருத்துவோம். எனவே விரைவா இந்த கொலைகளுக்கு நடந்த முக்கிய காரணவாதிகளை நீங்க கைது பண்ணுங்க. கொலைகள் நடக்காம இருக்கிறதுக்கு முன் ஏற்பாடு செஞ்சு சட்ட ஒழுங்க பாதுகாங்க. காணாம போன உங்க இரும்பு கரத்தை முதல்ல தேடி கண்டுபிடிங்கள் என்று சொல்லி வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த.